ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிசைனர் கீர்த்திகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஆரி ஒர்க் இப்போ தான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிற பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளான டிசைன் கூட போடுறதுக்கு வந்து ஐயோ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். எப்படி பண்ணால் எப்படி வரும் லுக்குங்கிறதும் தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிறேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸோட ஸ்லீவோட அளவு எல்லாமே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஜரி கோல்டு கலர் சரி ஒர்க் தான் பண்ண போகிறேன். நான் கோல்டு சரி தான் எடுத்திருக்கேன். இது சரியோட நம்பர் ப்ளஸ் அது வந்து என்ன பிராண்ட் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீடில் வந்து த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து துலிப் பிராண்டில் வந்து 13th நம்பர். அப்புறம் நம்ம ஸ்லீவோட எண்ட்லேருந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன் வந்து நான் வந்து சரி ஒர்க் போடுவேன். அதில் ஃபஸ்ட்லேருந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சரி ஒர்க்கு போடுறப்போ வந்து கிட்ட போடணும், நறுக்கமாக போடணும். அப்போ தான் அது வந்து பார்க்குறக்கு லுக்கு நல்லாயிருக்கும். கேப் விட்டு போட்டோன்னா அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ கிட்ட போடணும், நெருக்கமாக போடணும். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் 3மே நெருக்கமாக போடணும். ப்ளஸ் அந்த செயினுமே கிட்ட இருக்கணும். அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். சரி ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் வந்து பீடு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட போகிறோம். சுகர் பீட் நான் வந்து பிரிஷோ பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சுகர் பீடாக இருக்கட்டும் மற்ற எல்லா பீடுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து நரம்பு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நரம்பு தான் எடுத்திருக்கேன். நான் அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். த்ரெட்டுங்கிறப்போ அதில் உள்ள நூல் அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நீடில் பார்த்திங்கன்னா பீட் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். லோடிங் போடுறதுக்கு வந்து நமக்கு நிறைய இப்போ பீடு வந்து நம்ம லோட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பீட் நீடில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து துலிப் பிராண்டு நீடில் வந்து இதுக்கு வந்துன்னா ஒரு 2 பீடு ஒரு 3 பீடு அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லோடு அதிகமாக எடுக்கிற மாதிரியான பீடு நீடில் வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம சுகர் பீடு போடுறோம். சுகர் பீடு முடித்ததுக்கப்புறம் என்ன பீடு போடுறேன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நான் வந்து 5 mm பீட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் 4 mm விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. 5 mm இதில் வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைனை கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் நீடில் உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோடு அதிகமாக இருக்கும். இல்லைன்னு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோடு எடுக்கிற மாதிரி இப்படி மொத்தமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 mm அதுக்கப்புறம் வந்து அப்படி கிட்ட போட போகிறதில்ல. ஒரு 5 mm அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு ஒரே ஒரு சுகர் பீடு அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 mm அப்படி கொஞ்சமாக கேப் விட்டு போட போகிறோம். ஏன்னா இந்த 5 mm சுற்றி நம்ம சுகர் பீடு போட போகிறோம். அது வந்து ஃபுல் ரவுண்டாக போடாமல் ஹாஃப் ரவுண்டில் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 mm அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுகர் பீடு அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 mm அதே மாதிரி கண்டினியூவாக நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு. நீங்கள் வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எந்த மாதிரி போடுறேங்கிறது புரியும். ஒன்று நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 mm வைக்கிறோமா அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடை அதில் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தது போடுங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு போட்டிருப்பாங்க அதில் உள்ள ஒரு பீடு அளவுக்கு வச்சு நம்ம அப்படியே அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா வந்து நமக்கு அந்த கேப் வந்து ஈக்குவலாக கிடச்சிரும். இப்போ 5 mm முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சுகர் பீடில் வந்து நம்ம வந்து அந்த 5 mm சுற்றி சுகர் பீட் போட போகிறோம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தான் எதுவுமே இல்லை. நம்ம சுகர் பீட் லோட் பண்ணி 5 mm பீடை சுற்றி நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகிடும். இப்போ நம்ம 5 mm எல்லா 5 mm சுற்றியுமே நம்ம வந்து சுகர் பீடு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். எப்படின்னா அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஸ்டோன் ஒட்டுறோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டோன். இதுக்கு வந்து நான் வந்து கோவி ஷேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுதான் ஃபுல்லாகவுமே கம்மு வச்சு ஒட்டி நான் வந்து அதை ஃபுல்லாக ஒவ்வொரு இதாக விட்டு ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து நான் வந்து B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக ட்ரை ஆயிரும். அதனால நம்ம கண்டினியூவா ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா குந்தன் ஸ்டோனுமே நம்ம லைனாக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கேப் விட்டு ஒட்டியிருக்கோம்ல, அந்த கேப்புக்கு இடையில வந்து ஒரு பீட் ஒர்க் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து 5 யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு வந்து 4 யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 அப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வச்சு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு கேப்லேயுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லா கேப்லேயுமே நம்ம அந்த பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு போட போகிறோம். எல்லா குந்தன் ஸ்டோனையுமே சுற்றி சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒர்க் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சுகர் பீடு ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒவ்வொரு கேப்லேயுமே ஒரு 4 அப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வென்ஸ் வச்சு ஒர்க் பண்ணோம்ல, அதே ஒர்க்கு அந்த சுகர் பீடு போட்டிருக்கோம்ல குந்தன் ஸ்டோனுக்கு சுற்றி, அதுக்கு மேலே 3 இது மாதிரி வைக்க போகிறோம். இந்த கீழே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே இது தான். ஃபஸ்ட்டு ஒரு 4 அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் சீக்வென்ஸு. இது மாதிரி 3 இதாக வைக்க போகிறோம். ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் வந்து புட்டாஸ் வைக்க போகிறோம். அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம். சின்னதாக சிம்பிளாக தான். இந்த இப்போ மேலே கோபுரம் மாதிரி போட்டுட்ருக்கோம்ல, இதே இதை தான் அப்படியே புட்டாஸ்க்கு அங்கங்கே வைக்க போகிறோம். வச்சு முடிச்சிட்டோன்னா ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக். எப்படின்னா நமக்கு வந்து அந்த கீழே அந்த ஸ்லீவில் நம்ம போட்டிருக்க ஜரி ஒர்க்கில் அதுக்கப்புறம் வர கிளாத் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். சிங்கிள் ஃபுட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கிளாத் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி கற்றுக்கலாங்கிறது தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சிம்பிள் டிசைன்லேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து எதுவுமே கஷ்டமாக தெரியாது. ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இன்னொரு வீடியோவில் ஒரு புது டிசைனோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.